I welcome you to learn English. இங்கிலீஷில் பேசுகிறப்ப இங்கிலீஷ் கிராமர் ரூல்ஸை நம்ம அப்ளை பண்ணி பேசுவோம். அதில் சில முக்கியமான ரூல்ஸ், சில முக்கியமான கிராமர் ரூல்ஸை ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு நினச்சிருப்போம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இது ஞாபகத்திலே இருக்காது அப்படின்னு நினச்சிருப்போம். பட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் எடுத்துக்கோங்க. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிராமர். ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறப்ப நிறைய ரூல்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஓகே, அது எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட், கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. எதனால் ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும், ஏன் ஆக்டிவ் வாய்ஸ்லேயே பேசினா என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்போ இந்த சென்டென்சஸ் பாருங்கள். ஹீ ரைட்ஸ் எ போயம், ஹீ கிவ்ஸ் ஃபுட், வி நோ ஹிம், வி ஆஸ்க் கொஸ்டின்ஸ். இதே ஒரே டைப்பில் இருந்துச்சுன்னா நம்ம இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் சேம் டைப் ரிப்பீட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த சென்டென்ஸில் ஆசிரியருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். அதனால் ஆசிரியர் ஃபஸ்ட்டு வராரு. பாடம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதை தான் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாடம் முதல்ல வரணும். ஓகே, பாடம் மாணவர்களுக்கு ஆசிரியரால் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த சென்டென்ஸில் பாடத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், இதை ஹைலைட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆக்டிவ் வாய்ஸ், செகண்ட் ஒன் பேசிவ் வாய்ஸ். ஸோ இங்கிலீஷில் பேசுகிறப்ப ஆக்டிவ் வாய்ஸில் சில சென்டென்சஸ் பேச வேண்டியது இருக்கும், சில சமயங்களில் பேசிவ் வாய்ஸில் சென்டென்சஸ் பேச வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ரீசன், வேலை செய்யும் நபருக்கு முக்கியத்துவம் கொடுக்க. ஓகே, அதே மாதிரி வேலை செய்யப்பட்ட பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க. இதை நீங்கள் சென்டென்சஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். எ கேர்ள் சிங்ஸ் எ சாங், எ கேர்ள் சிங்ஸ் எ சாங், ஒரு கேர்ள் பாடல் பாடுகிறாள். ஓகே, அந்த பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா எ சாங் இஸ் சங் பை எ கேர்ள். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் மேக்ஸிமம் யூஸ் ஆகிற இங்கிலீஷ் கிராமர் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் அண்ட் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். இந்த ரெண்டு கிராமர் பார்ட்ஸும் அடிக்கடி யூஸ் ஆகும். இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ் கன்வெர்ட் பண்ண முடியும். நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம், கண்டிப்பாக உங்களால் முடியும். அதே மாதிரி இந்த 4 ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதும் ரொம்ப ஈஸி. ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியூராக டெவலப்மெண்ட் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம், ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ்க்கு எல்லா வாக்கியங்களையும் கன்வெர்ட் பண்ண முடியாது. சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற வாக்கியங்களை மட்டும்தான் பேசிவ் வாய்ஸில் கன்வெர்ட் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்டை நீங்கள் கண்டுபிடிக்க தெரியணும். இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கிற வீடியோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். க்ரீன் கலரில் இருக்கிற சென்டென்சஸ் அது எல்லாமே ஆப்ஜெக்ட் இருக்கிற சென்டென்சஸ். அதே மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிற சென்டென்சஸ் அட்ஜங்க்ட், ஆப்ஜெக்ட் இல்லாத சென்டென்சஸ், அட்ஜங்க்ட் இருக்கிற சென்டென்சஸ். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த க்ரீன் கலரில் இருக்கிற சென்டென்சஸை மட்டும்தான் பேசிவ் வாய்ஸில் கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, ஹீ ஈட்ஸ் ஃப்ரூட்ஸ், இந்த ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி ஃபிசிக்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிக்கிறாரு, ஃபிசிக்ஸ் படிக்கிறாரு. இந்த ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ஸோ ஆப்ஜெக்ட் இருக்கிற சென்டென்சஸை மட்டும்தான் பேசிவ் வாய்ஸில் கன்வெர்ட் பண்ண முடியும். இன்னொன்று, கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு வேர்பு கொடுத்தா அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஒரு வேர்ப் படிக்கிறப்ப அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஃப்ளை, ஃப்ளூ, ஃப்ளோன், பிகின், பிகான், பிகன், என்கரேஜ், என்கரேஜ்ட், இது மாதிரி தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், 4 ஸ்டெப்ஸ் சொன்னேன், அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு சென்டென்ஸ் கொடுத்தா அதனுடைய சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் பிரிக்க தெரியணும். இதில் பாருங்கள், மை ஃபாதர் டேக்ஸ் எ புக். மை ஃபாதர் சப்ஜெக்ட், டேக்ஸ் அப்படின்னா எடுக்கிறது, அது வேர்ப். ஆப்ஜெக்ட் வந்து எ புக், மை ஃபாதர் டேக்ஸ் எ புக். அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் ஆன்சர்ஸ், மாணவர்கள் பதில்களை, விடைகளை. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அந்த 2 சென்டென்சஸை கீழே இந்த க்ரீன் கலர் ஏரியாவில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட், இதுதான் ஃபஸ்ட் ரூல். சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இடம் மாற்ற வேண்டும். எ புக், ஓகே, அங்கே ஃபஸ்ட்டில் பாருங்கள் எ புக் ஆப்ஜெக்டாக இருக்குது, ஆன்சரில் எ புக் சப்ஜெக்டாக மாறிடுச்சு. அதே மாதிரி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு போயிடுச்சு பாருங்கள். மை ஃபாதர் அப்படின்னு முன்னாடி இருக்குது, ஆன்சரில் மை ஃபாதர் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு.
அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ரைட் ஆன்சர்ஸ். ஆன்சர்ஸ் முன்னாடி வந்துருச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் ரீப்ளேஸ் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். இந்த ஃபர்ஸ்ட் ரூலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் ரூல் ஃபைண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் வேர்ப். ஒரு வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் உங்களுக்கு தெரியணும். நான் முதல்ல சொன்னேன்ல, ஒரு வேர்ப் கற்றுக்கிறப்ப பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ டேக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? டேக், டுக், டேக்கன். இந்த டேக்கன் எழுதியாச்சா? அதே மாதிரி ரைட் பாருங்கள், ரைட், ரோட், ரிட்டன். ரைட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன். ஸோ கீழே அந்த க்ரீன் கலரில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பண்ணோம்? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை ரீப்ளேஸ் பண்ணோம். செகண்ட் ரூல் என்ன பண்ணோம்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கண்டுபிடிச்சோம். தேர்ட் ரூல் சப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த க்ரீன் கலர் ஏரியாவில் இருக்கிற சென்டென்சஸை பாருங்கள். ஏ புக், ஓகே, அதான் சப்ஜெக்ட். அது சிங்குலரா ப்ளூரலா, ஒருமையா பன்மையா? ஓகே, அது ஒருமை. ஏ புக் இஸ், ஒருமைனா இஸ் போடணும். அதே மாதிரி ஆன்சர்ஸ், விடைகள், அது பன்மை, அதனால் ஆர் போட்டிருக்கோம். ஏ புக் இஸ் டேக்கன், ஆன்சர்ஸ் ஆர் ரிட்டன். 4 ஸ்டெப்ஸில் 3 ஸ்டெப்ஸ் பார்த்தாச்சு. ஒன்று வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரீப்ளேஸ் பண்ணோம், ரெண்டாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கண்டுபிடிச்சோம், மூணாவது ரூல் சப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு கண்டுபிடிச்சோம். சிங்குலராக இருந்தால் இஸ், ப்ளூரலாக இருந்தால் ஆர். ஃபோர்த் ரூல் ரொம்ப சிம்பிள். ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பை அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் ஆட் பண்ணணும். எ புக் இஸ் டேக்கன் பை மை ஃபாதர், ஆன்சர்ஸ் ஆர் ரிட்டன் பை ஸ்டூடெண்ட்ஸ். பேசிவ் வாய்ஸில் மாற்றியாச்சு. மை ஃபாதர் டேக்ஸ் எ புக், என்னுடைய அப்பா ஒரு புக் எடுக்கிறார். ஒரு புக் எனது அப்பாவால் எடுக்கப்பட்டது, அது பேசிவ் ஃபார்ம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் ஆன்சர்ஸ், மாணவர்கள் விடைகள் எழுதுகின்றனர். விடைகள் மாணவர்களால் எழுதப்பட்டது. 4 ரூல்ஸ். இந்த 4 ரூல்ஸை எப்போவுமே மறக்கக்கூடாது ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸில் கன்வெர்ட் பண்ணுறப்ப. 5 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். அந்த 4 ரூல்ஸ் அப்ளை பண்ணி இந்த 5 சென்டென்சஸை ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ் கன்வெர்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் இல்லாத சென்டென்ஸை பேசிவ் வாய்ஸில் கன்வெர்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சென்டென்ஸ் இருந்தால் அதையும் கண்டுபிடிங்க. இந்த 4 ரூல்ஸ் எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கணும். ஓகே, ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த 4 ரூல்ஸை கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக மாற்றிடலாம். நவ் ஸ்டார்ட் ஆன்சரிங். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இதில் சென்டரில் இருக்கிற சென்டென்ஸ் மட்டும் பாருங்கள். அதில் ஆப்ஜெக்ட் எதுவுமே இல்லை, அதனால் அதை மட்டும் கன்வெர்ட் பண்ண முடியாது. பேர்ட்ஸ் ஃப்ளை இன் தி ஸ்கை. ஓகே, இதில் ஆப்ஜெக்டே இல்லை. இன் தி ஸ்கை அப்படிங்கிறது அட்ஜங்க்ட். மற்ற சென்டென்சஸில் ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால ஈஸியாக அந்த 4 ரூல்ஸ் அப்ளை பண்ணி கன்வெர்ட் பண்ணியாச்சு. எ கேர்ள் சிங்ஸ் எ சாங். எ சாங் இஸ் சங் பை எ கேர்ள். திஸ் லிட்டில் பாய் ட்ராஸ் பிக்சர்ஸ். பிக்சர்ஸ் ஆர் ட்ரான் பை திஸ் லிட்டில் பாய். உங்கள் ஆன்சர்ஸ் செக் பண்ணி பாருங்கள். எந்த மிஸ்டேக்கும் இருக்காது கண்டிப்பாக. அப்படி இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி திரும்ப அந்த மிஸ்டேக் வராமல் அந்த 4 ரூல்ஸையும் நல்லா ஞாபகம் வச்சு கன்வெர்ட் பண்ணுங்கள். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிராமர். பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் ரொம்ப ஈஸி. இந்த 4 ரூல்ஸை ஞாபகம் வச்சு ஈஸியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.